ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி சோத்ரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் சோத்ரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துனியாய் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துனியாய் உயர்த்துவேன். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி சோத்ரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் சோத்ரம். ஜெபிக்கலாம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், வாழ்த்தி வணங்கி போற்றி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, இந்த 2வது மாதத்தின் இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே, இந்த ஆராதனை நீங்கள் ஆசீர்வதித்து கிருபை தயவு இரக்கம் பாராட்டி வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். பாடல்களுக்கு ஆய்மை துதைக்கிறோம். தேவ பிரசன்ன மகிமை இறங்கி ஆளுகை செய்து கிரியை செய்யட்டும் ஐயா. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடி உம்மை ஆராதிக்க தேவ கிருபையினாலே நிரப்புவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, தயவுடைய நாமத்தினாலே ஆண்டவரே, தேவ வார்த்தைகளுக்கு ஆய்மை சோத்திரிக்கிறோம். வர்ஷிப்காய் சோத்திரம், காணிக்கையின் பகுதி, அறிவிப்பு பகுதி எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கே ஆளுகை செய்து ஆண்டவரே, அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபையில் கூட எழுப்புதல் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த சபை ஒரு எழுப்புதலை காணும்படியான ஆளுகை செய்யும்படியாய் துதிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதித்து கிருபை பாராட்டி தயவு பாராட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவோ, பூமியில் காண்கின்ற யாவோ கர்த்தாவுமை போற்றுமே. ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும், காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும், நாட்டினில் வாழ்கின்ற யாவும், நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உமை போற்றுமே. ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்த நிலத்தின் ஜீவ
ஜீவராசியோ நீரினில் வாழ்கின்ற யாவோ இந்த நிலத்தின் ஜீவராசியோ பாரினில் பறக்கின்ற யாவும் பாரினில் பறக்கின்ற யாவும் பரனே உமை போற்றுமே ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் வாழ வயதுள்ளோர் யாரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும் வாழ வயதுள்ளோரோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும் பாலகர் தம் வாயினாலும் பாலகர் தம் வாயினாலும் பாடி உமை போற்றுமே ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் அல்லேலூயா மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம் பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம் பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம் உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே முழங்கால் யாவுமே பாரினில் வழங்கிடுதே உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம் உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம்
மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை எல்லா கரங்களை தட்டி பாடலாமே. மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவியே நிரப்பினே சத்திய தேவன் நீரே கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே. நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். உம்மை துதிக்கிற ஆண்டவரே, நீர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, துதிகளை மத்தியிலே வாசமாய் இருக்கிறேன். துதிக்கு பிரியர், துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே, நீங்க துதிக்க இறங்குங்க. எல்லாம் இறங்குங்க. ஹல்லேலூயா. நல்லவரே ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. எல்லாரும் எல்லாம் பாடுங்க. இயேசுநாதா ஆமென். ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே ஆழத்திலிருந்து நன்றி நன்றி ஐயா. நல்லவரே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே
ஆராதனை ஆராதனை. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. ராஜா என் பலனானே, எதற்கும் பயம் இல்லையே. ராஜா என் பலனானா, எதற்கும் பயம் இல்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எல்லாரும் எங்களை வாழ வைக்க கரம் உயர்த்தி அப்படி எங்கள சர்வபாணி நோக்கி பார்த்ததினாம் பிழைத்து கொண்டோமையா. உம்மை நோக்கி பார்த்ததினாம் பிழைத்து கொண்டோமையா. சேர்ந்து சொல்லுவோம், ஒப்பு கொடுத்தீரையா. ஹல்லேலூயா. உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக காலவிடல வரும்போது தேவன் உதவி செய்ய வல்லவர் தானே தவிர, ஒருவேளை உன் வாழ்க்கையில வேதனைகளையும் கசப்பையும் கொடுத்து உன்னை வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்லவர். ஆனா நீ அவருக்கு பிரியமாய் வாழும்போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் வருவாரானால் உன் வாழ்க்கை சீராயிடும். அவர் வருவாரானால் உன்னுடைய வாழ்க்கை சரியாயிடும். அவர் வருவாரானால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அடைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் திறக்கப்பட்டு விடும்.
ஷபலரதி கரபானரமா. அவருடைய கரத்துல ஆண்டவர் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார், எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். நீ கேட்பதை கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஆனால் நீ அவரை உயர்த்தி கொண்டிருக்க வேண்டும். அவருடைய நாவினால் அவரை துதித்து அவருடைய நாமத்தை மைப்படுத்தும் போது கர்த்தர் நல்ல தேவனா இருந்து உதவி செய்வார். ஹல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். கைத்தட்டி சொல்லு மகளே எல்லாரும். எனக்குள்ளே இருக்கிறார். உனக்குள்ள ஆண்டவர் இருந்தா கைத்தட்ட. என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன். சகோதரியை கைத்தட்ட, பாப்பா கைத்தட்ட, தங்கச்சி கைத்தட்ட, தம்பி கைத்தட்ட. எல்லாம் உள்ளத்துல ஆழத்துல ரிவனர பாபா பாபா. ஒரு சகவர மதிவனர மரிக்கவர மரிவனர. என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி துதிப்பேன். நீதம் ஆடி ஆடி மகிழ்வேன். எல்லாம் உற்சாகமா பாடி பாடி துதிப்பேன். அவருடைய நாமத்தை நீ எவ்வளவு உயர்த்தி எவ்வளவு ஆசீர்வாதம். ஓ பிரைஸ் பாபா மரிவனர அதிகாரதியான. ஓடி ஓடி சொல்லுவேன். ஆமென் ஆமென். ஓடி ஓடி சொல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. என் இயேசு ஜீவிக்கிறார். நல்ல கைதட்டு எல்லாரும். விடுதலை நாயகன். ஆமென் ஆமென் ஆமென். வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. ஆமென். என்னை ரட்சித்தார். நான் ஆடி பாடுவேன். வரும் அறியாதே. என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார். பின்னாடி சேர்ந்து எழுந்து நின்று நல்ல கைத்தட்டு. எல்லாம் கைத்தட்டு. உண்டே அற்புத வல்லமை இயேசுவே. ரத்தத்தால் ரத்தத்தால் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை. அத்தைக்கூட்டின் ரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை. உன்னதத்தின் வல்லமை. ஆவியின் வல்லமை. அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை. உன்னதத்தின் வல்லமை. ஆவியின் வல்லமை. அக்கினியின் வல்லமை. தடைப்பட்ட எல்லா காரியத்தையும் நீக்குகிறார். ஆவியே அசைவாடும். ஆவியே தூய்மையே. ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாரும். இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எல்லாரும் சின்ன பிள்ளைகள் கூட சாமுவேல் என்ன பண்ற? ஓம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை. உள்ளத்தின் ஆழத்துல தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. உம்மை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிக்கலாமே. சரியா இருக்கா? குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ யாரால் வருதாங்க? கர்த்தரால். பாருங்க, ஆயத்தமாயிருங்கள், ஜெயம் உங்களுக்கு வரும்ன்ற காரணம் தான். அவ்வளோதான். நான் ஏற்கனவே நேற்று கூட சொன்னேன், குதிரையை பயிற்சி வைக்கிறதுக்கு மிகப்பெரிய காரியம் உண்டு. அதே மாதிரி யானை படை வச்சுக்கிறோம், யானை பயிற்சி வைக்கணும். குதிரை படை வச்சுக்கிறோம், குதிரையை பயிற்சி வைக்கணும். மனித படையை வச்சுக்கிறவன் மனிதனை பயிற்சி வைக்கணும். ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு ரன்னிங்கில் கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஆமாம், நீங்கள் சில இடங்களில் அந்த கிரவுண்டில் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ரன்னிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு நாள் ஓய்ந்துட்டான்னா அவனுடைய கால் சரியாகி வளராது.
அப்போ ஆயத்தமாக இருக்குது. ஆனால் ஆசீர்வாதம் எங்கேருந்து வரும் அப்படின்னா கர்த்தரால மாத்திரம்தான் ஜெயம். ஜெயம்னா ஆங்கிலத்தில் வெற்றி என்று சொல்லுகிறது. இன்னொரு இடத்துல அதே ஜெயம் அப்படின்னா ஆங்கிலத்தில் இன்னொரு பதம் இப்படியா விக்டரி அப்படின்னு சொல்லுது. விக்டரி அப்படின்னா ஜெயம் என்று சொல்லப்படுகிற. அதனுடைய அடுத்த பதத்தை பார்த்தீங்கன்னா வெற்றி என்று சொல்லப்படுகிற. இன்னும் அதை ஆணித்தரமாக தமிழ் மொழிபெயர்ப்பில் பார்த்தோம்னா சண்டை என்று சொல்லப்படுகிறார். அதாவது ஜெயம் அப்படின்னா சண்டையில் வெற்றி பெறுகிற ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிற. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்ம கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். நான் நேற்று காலையில் சொன்ன அதே வார்த்தை திரும்ப சொல்கிறேன். ஜெபத்தில் ஆயத்தம், வேதவாசிவில் ஆயத்தம், துதிக்கிறதுல ஆயத்தம், அதாவது கொடுக்கறதுல ஆயத்தம், ஆண்டவருக்கென்று வாழ்கிறதுல ஆயத்தம். நீங்கள் சரியாக ஆயத்தமாக காத்து நின்றீங்கன்னா ஜெயம் வரும்போது நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். அதுதான் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் விடுதலை கொடுக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், நீங்கள் ஆயத்தமாக இருங்க, வாதை வரப்போகுது. அந்த வாதை தான் கடைசி அற்புதம். அந்த வாதை வரும்போது வீட்டில் இருக்கிற எல்லாம், அதாவது எகிப்தினுடைய வீட்டில் இருக்கிற எல்லா தலைச்சான்னு இருக்கிற ஆண் பிள்ளை எல்லாம் மறிக்க போகிறாங்க. நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? உங்கள் வீட்டில் இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்க, பாதரட்சி தொடுத்துக்க, இடுப்பில் அங்க வசரத்தெல்லாம் கட்டிக்க, கையில் தடியை பிடிச்சிக்க. அது மாத்திரமல்ல, நீங்கள் எல்லாம் அப்பத்தையெல்லாம் சுட்டுக்கிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருங்க. கீரை எல்லாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிடுங்க, மீதி எதையும் வைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ரெடியாக இருக்கணும். இப்போ நீங்கள் போக போகிறீங்க, விடுதலை பயணம் போக போகிறீங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆயத்தமாக இருந்தாங்க. இப்போ வாதை வருகிற ஒவ்வொரு வீடாக வருது. இங்கே வருது, இயேசுவின் ரத்தம் இருக்குது. அங்கே ஒரு மிருகத்தை அடித்து அவன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறார் ஆண்டவர். ஒரு புறாவாடி, ஒரு மிருகத்தடி, ஒரு ஆட்டடி, ஒரு மாட்டாடி, ஒரு கண்ணுக்குட்டி அடி, ஒரு ஆட்டுக்கட்டாடி அடித்து அந்த ரத்தத்தை வாசலில் ஏதாவது நிலைக்கால்களில் தேய்ச்சிடு, ஒரு ப்ளஸ் போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு கதவை சாத்திட்டு நீ உள்ளே உட்காந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு பிடிச்சிட்டு ஆயத்தமாக ரெடியாரு. வாதை வருகிறது. வாதை தெரு வழியாக உள்ளே வருது. பார்க்குது, இங்கே சிலுவை, இயேசுவின் ரத்தம். பக்கத்து வீட்டுக்கு போகுது. அங்கே இல்லை, அங்கே இருக்கிற ஆண் பிள்ளைய, முதல் தலைச்சான் பிள்ளைய மரண சத்தம் கேட்குது. அங்கிருந்து நீனோட்டத்துக்கு போகுது. அப்படியே போய்கிட்டே இருக்கிறாரு. எங்கெல்லாம் அந்த ரத்தம் இருக்கிறதோ அங்கெல்லாம் பாதுகாப்பு, எங்கெல்லாம் ரத்தம் இல்லையோ அங்கெல்லாம் மரணம். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ ஆயத்தமாக இருந்தேன்னா வெற்றி உனதாக இருக்கும். வெற்றி வரும்போது அதை எடுத்துக்கொள்ள உன்னால் முடியும். நீ வெற்றியை பெறத்துக்கு ஆயத்தமாகவே இல்லையே. எப்படி இருக்கிறீங்க? ஏதோ இருக்கிறேங்க, சாவு தான் வரல. ஏன் அதை கூப்பிடுற? சாவு வந்தால் வந்துட்டு போகுது, எதுக்கு அதை கூப்பிடுற? உற்சாகமாக இருக்கணும். எப்படி இருக்க? நல்லா இருக்கிற, கர்த்தர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார், கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலை தர, இப்படி சொல்லி நீ ஆயத்தமாக இருக்கணும். ஜெபிக்கணும், அடிக்கடிக்கு நல்லா ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும், ஆராதிக்கணும், துதித்துக்கிட்டே இருக்கணும், கர்த்தர் செய்த நன்மைக்காய் நன்றி சொல்லணும். ஆனால் நீ எப்போ சோர்ந்து வரும்போது பார்த்துக்கலாங்க. இதை சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நான் ரட்சிக்கப்பட்ட புது இதில் பாண்டிச்சேரியிலேருந்து பாகூர் என்ற ஒரு ஊர், கடலூருக்கும் பாண்டிச்சேரிக்கும் நடுவில் ஒரு கிராமத்தில் இருக்கிறேன் நான். அப்போது சென்னையிலேருந்து ஒரு தூதுவர் வரார். அந்த பாஸ்டர் தேடி வரார். நாங்கள் வீட்டில் தங்கியிருக்கிறேன். இவர் அன்னைக்கு தான் நான் சென்னைக்கு போகிறேன், நான் போய் ஒருத்தரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ ஓனர்லாம் அவ்வளோ கிடையாது. நான் அவங்க வீட்டில் இருக்கிறேன். அவங்களுடைய ஒய்ஃப் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறேன். என்னால் நடக்க முடியாது. இந்த பக்கம் ஒரு டிப், இந்த பக்கம் ஒரு டிப் வச்சுன்னா ஊழியத்தில் அவர் கூட போய் கொஞ்சம் உதவி செய்கிறேன். அவங்க வீட்டில் தங்கியிருக்காரு, சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்படியே தான் நான் ஊராக சுற்றி நின்றேன். இப்போது சென்னையிலேருந்து ஒரு தூதுவர் வர, இவரை தேடி ஒரு மூட்டை அரிசி வருது சென்னையிலேருந்து. ஆனால் இவர் இல்லை. நல்லா கவனிங்க, இவர் சென்னைக்கு போயிட்டார். இப்போ சென்னையிலேருந்து ஒரு அரிசி மூட்டை இவர் தேடி வருது, கொடுத்து அனுப்புகிறாங்க. இவர் கேட்காம போயிட்டார். இப்போ அந்த அரிசி கொண்டு வந்து பார்த்தாரு, இது யாருக்கிட்ட கொடுக்குறது? மறுபடியும் என்னால் சென்னைக்கெல்லாம் தூக்கி முடியாது. பக்கத்தில் இன்னொரு ஊரில் போய் ஐயா கொடுத்தாரு, அவர் இல்லை, இதை நீங்கள் வச்சுக்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆயத்தமாக இருக்க வேண்டியவர் அதை விட்டுட்டார். ஆயத்தம் இல்லாதவனுக்கு போய் சேர்ந்து போச்சு. பிரியமானவர்களே, எப்போதுமே ஆசீர்வாதம் இப்படி தான். வேதத்தில் கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் அழகாக சொல்லுவார். 21ஆம் அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு வசனம் இருக்கிறார், 23வது வசனமா கொஞ்சம் பாருங்கள். மத்தேயு 21 23வது வசனமா பாருங்களேன். என்ன சொல்கிறாருங்க? அந்த வார்த்தை அழகாக இருக்கும். என்ன சொல்கிறாரு? உன்னிடத்தில் இருக்கிற கிருபையை அவர் எடுத்து இன்னொருவனுக்கு அவர் என்ன செய்கிறாரு? கொடுத்து விடுகிறார். மத்தேயு 21ஆம் அதிகாரம் இருக்குதா இல்லையா? அந்த வசனம் வாசிங்களா? 23வது வசனம். என்ன தான் பார்த்துக்கிறேன் நான். அழகா சொல்றாரு பாருங்க. அதுதானே, ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து என்ன செய்யப்படுது? நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை கொடுக்கிறவனுக்கு அது கொடுக்கப்பட்டுரும். அவ்வளவுதான் ஆண்டவர் சொல்றார். நீ ஆயத்தமா இல்லை,
ஆயத்தமாக இருக்கிறவன் யார் இருக்கிறான்? ஆண்டவரே கொடு, ஆண்டவரே கொடு, ஆண்டவரே, ஆண்டவரே உதவி செய்ய ஆண்டவர், ஒத்தாசை பண்ண ஆண்டவர், வார ஆண்டவரே, எங்களுக்கு நன்மை செய்ய ஆண்டவரே, எங்களுக்கு இந்த தேவை இருக்குது ஆண்டவரே, என் பிள்ளை கல்யாணம் பண்ண ஆண்டவரே, என் பிள்ளைக்கு ஒரு பிள்ளை பிறக்கிற ஆண்டவரே, ஆண்டவர் என் பிள்ளை நல்லா படிக்கிற ஆண்டவர், அமெரிக்கா போன ஆண்டவர், ஐரோப்பா போன ஆண்டவர், எனக்கு அது வேணும் ஆண்டவர், இதை வேணும். யார் கேட்குறானோ அவனுக்கு அது கொடுக்கப்படுகிறது, கேட்காதவனுக்கு அது எடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படி தான். எப்போ பார்த்தாலும் எதை கேட்டாலும் ஏற்குமாறா, அது அப்படி தாங்க, அது முடியாதுங்க, ஆண்டவர் மட்டும் என்னங்க பண்ண போகிறாரு, அட விடுங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசும்போது ஆசீர்வாதம் நம்மை விட்டு தூரமாய் போய்விடுகிறது. ஆனால் எதிர்பார்ப்போடு எப்போதும் காத்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு அது ஆண்டவருடைய கரத்தில் வந்து கிடைத்து விடுகிறது. பிரியமானதே பிள்ளை, ஆண்டவர் சொல்கிறார், குதிரை இத்தனை நாளுக்கு என்ன வார்க்கப்படும்? ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ யாரால வருதா? கர்த்தரால. நீ விசுவாசித்து ஆயத்தமான ஜெயம் வரும். வெற்றியின் பயணத்துக்கு சொல்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை, நீங்கள் போக போகிறீங்க ஆயத்தமானா. எல்லாரும் ஆயத்தமானா, ஆயத்தமாக இருந்தவனெல்லாம் விடுதலை ஆகி கானானுக்கு போனான், ஆயத்தமாக இல்லாதவனெல்லாம் எகிப்திலேயே மறித்து போயிட்டான். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆயத்தமாயிரு, உன் ஆயத்தத்துக்கு ஆசீர்வாதத்தை நான் கொடுக்குறேன். அது சொல்கிறாரு, அவரே ரட்சகர், மீட்பர், அவர் அன்றி ஒரு ஆளாலும் ஜெயம் வராது. நீ என்னதான் தலைக்கீழி நின்னாலும், டாக்டர் கூட சொல்லுவார் கடைசி நேரத்தில், சார் என்னால் ஆனதெல்லாம் முடிச்சுட்டேன் சார், இனிமேல் மேலக்கரை ஒருத்தர் பார்த்துக்குவார் சார்ன்னு சொல்லிட்டு போயிடுவான். கடைசி அதான் அவருடைய ஆயுதம். அவர் சொல்கிறார், அவரே ரட்சகர், மீட்பர். ரெண்டாவது சொல்கிறார், அவரே, அவருடைய நாமமே உலகத்தில் மேன்மை உள்ள நாமம். அதாவது இயேசு என்ற நாமத்துக்கு மேன்மையான காரியம், விடுதலைக்கு நாமமாக அது இருக்கிறார். மூணாவது, அவரே நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். நம்மால் ஒன்று ஆகாது. நம்முடைய ஆவியில், நம்முடைய ஆத்மாவில், நம்முடைய சரீரத்தில், நம்முடைய எந்த ஒரு காரியத்தில் நாம் ஜெயத்தை பெற முடியாது. அவர் தான். அப்போ மூணுமே அவர் தான். அப்போ அந்த 3 காரியத்துக்கு 3 வசனம் சொல்கிறேன் பாருங்க. சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம், சீக்கிரம். சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்கிறாருங்க? ரட்சிப்பு யாருடையதுங்க? ஆமாம், ரட்சிப்பு யாருடையது? ஆண்டவர் மேலும். அல்லேலூயா. ரட்சிப்பு இயேசுநாதருடையதாக இருக்கிறது. அவர் அந்த ரட்சிப்பை கொடுக்கிறவராக இருக்கிறபடினால அவர் தான் ரட்சகர் அப்படின்றார். பிரியமானவர்களே, நீ என்னதான் தலைக்கீழ நின்னாலும், நான் அடிபட்டு போகும்போது என் கூட கிட்டத்தட்ட ஒரு 30 பேராவது இருந்திருப்பாங்க. அவ்வளோ பேர்லேயும் பாதி பேர் மறிச்சே போயிட்டான். நான் தான் ரொம்ப காலமாக அந்த ஹாஸ்பிட்டலே இருந்தாள். ஜிக்மர் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப காலம், அந்த யூராலஜி வார்டில் ரொம்ப காலமான பேஷண்ட்டை நான் மட்டும்தான். நிறைய பேர் போயிட்டான், மறித்து போயிட்டான். சில பேர் பாதியிலே சுகமாகாதே போயிட்டான். நான் மட்டும் போராட்டம் தான் இருக்கிறேன். அவருக்கு டாக்டர் சொல்கிறா, எல்லாருமே போயிட்டா, நீ என்ன வந்துனே தான் இருக்கிற? இல்லை சார், நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன். எப்படி அவனுக்கு இந்த ஆசை வருது? இல்லை சார், நான் ஒரு பாவம் பண்ணல. நான் பிறக்கும்போது நான் சின்ன வயசில் முடையவோ நொண்டியாவோ நான் பிறக்கலை. நான் நல்லா தானே பிறந்தேன் 17 வயசு வரைக்கும். நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன், நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன். டாக்டர்கிட்ட போய் சார் எப்போ அடுத்த ஆப்ரேஷன், சார் எப்போ அடுத்த ஆப்ரேஷன்? ஐயோ இப்போ தானே 9 ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க, இதுக்கு மேலே ஒரு ஆப்ரேஷன் இல்லை சார், ஏதாவது பண்ணுங்க சார், நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன், நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன். பாருங்கள், அந்த வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. நான் சொன்ன வார்த்தைக்காகவே டாக்டர் திரும்ப திரும்ப எதனா ஒன்று பண்ண ஆரம்பிக்கிறானா, நீ ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே, நான் வாழணும்னு ஆசைப்படுறேன், உமக்காக வாழணும்னு ஆசைப்படுறேன், உமக்காக நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன், உடைய நாமத்தை உயர்த்துவதற்காக நான் ஏதாவது பண்ண போகிறேன், நீர் என்ன ஆசீர்வதின்னு சொல்லும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஜெயம் யாருடையதுங்க? கர்த்தருடையது. அண்ணால் கேட்டாங்க. என்ன கேட்டா? அண்ணால் அம்மா என்ன கேட்டாங்க? அப்படியே கேட்டாங்க, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடு. அப்புறமா என்ன கேட்டாங்க? அந்த அம்மா கேட்ட கேள்வி ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான ஜெபமாய் மாறிடுச்சுல்ல. அவர் கேட்டாங்க, என்னை பார்த்தா எல்லாரும் என்னை வந்து பிள்ளை இல்லாதவே, இது ஒரு கொட்டு மாடாகுது, இது அப்படிக்குது, இது இப்படிக்குது, இது முகத்தில் முடிச்சுட்டு போனால் எது வித்தி ஆகாது, அது ஆகாது, இதாக அசிங்கமாக பேசுகிறாங்க. எனக்கு நிந்தையை நீக்கிட்டேனா போதும், எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுக்கணும், அந்த ஆண் பிள்ளை நான் ஆண்டவருக்கு என்று சாகர வரைக்கும் நான் கொடுத்துட்றேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டா. அதுதான் தேவனுக்கு பிரியமான ஜெபம். நல்லா கேளுங்க, எனக்கு ஒரு பிள்ளை கூட ஆண்டவரே, நான் கட்சி வரைக்கும் உனக்கு சாட்சியாக இருக்கிறேன். இங்கே நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணி நிறைய பேருக்கு பிள்ளை பிறந்துக்குது, யாரும் சாட்சியெல்லாம் இல்லை. சொல்லிட்டு போனவங்கெல்லாம் எங்கேயோ போயிட்டான். இன்னும் சொல்ல போனால் ஏசுனார் விட்டுட்டே போய், ஆமாம், அவங்க பழைய மதத்திலே போய் உட்காந்து சோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பேருக்கு தெரியும். ஆனால் அவள் கேட்ட ஜெபம் என்ன? அந்த காலத்தினுடைய சூழ்நிலையை பார்த்தா, சமுதாயத்தை பார்த்தா, எல்லாத்தையும் பார்த்துட்டு அருமையான ஒரு ஜெபத்தை சொன்னான். என்ன ஜெபம்? எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தேவை,
அந்த ஆண் பிள்ளை வந்தால் உமக்கு நான் கொடுத்துட்றேன், என்னுடைய நிந்தை நீங்கிடும். அல்லேலூயா. நீ கேட்குற ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்குது? முதல்ல அதை பார். ஜெயம் உனக்கு கட்டாயம் வரும். ஆனால் உனக்கு என்ன ஆசைன்னா, அதெல்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டான். ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துடணும், ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துடணும். அவள் காலத்துக்கு ஏற்ற சூழ்நிலை கேட்டா. கடவுள் நல்லவர் தானே, அப்போ அவர் செய்ய மாட்டாரா? எனக்கு ஆண் பிள்ளை, ஏன்னா பெண் பிள்ளை அந்த காலத்தில் ஆண்டவருடைய ஊழியத்துக்கெல்லாம் படைக்க முடியாது. இன்றைக்கி பெண்கள் எல்லாம் பாடுறோம் இல்லை, நம்ம சபையில் வாசிக்கிறோம் இல்லை, வாசிக்க கூட கூடாது. அந்த காலத்தில் பெண்களே ஆலயத்துக்கு வரக்கூடாது. இன்னும் கூட பல முகமது நாடுகளில் இருக்க தான் செய்தது. இந்த மாதிரிலாம் யாருமே போய் ஆராதிக்கலாம் முடியாது. நம்ம எல்லாம் ஒன்றா உட்காந்து ஆண்டவருக்கு சோத்திரன்றல, அதுபோல் அந்த காலத்தில். அதனால தான் அந்த அம்மா கணித்தா, என்ன ஒரு ஆம்பளை பிள்ளை வேணால் ஆண்டவர் கொடுத்துட்டு போயிடுவேன், என் நிந்தையை நீங்கிடும். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கை இந்த அளவுக்கு நாம் யோசித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஜெயம் வந்ததா இல்லையாங்க? வந்ததா இல்லையா? ஆண்டவர் உண்மையை பார்த்தாரு. அண்ணால் அம்மாவுடைய உண்மை ஆண்டவர் என்ன செய்தாருங்க? பார்த்தாரா? கொடுத்துட்டா. பால் மறந்த உடனே அந்த ஊழியக்காரனை பார்த்து சொன்னார், அன்றைக்கு ஒரு நாள் உன் சமூகத்தில் வந்து அழுதுனே, நீ கூட என்னை பார்த்து குடிகாரின்னு சொன்னியே, நீ குடிச்சுவிட்டு கோயில் அசிங்கம் பண்ணன்னு சொன்னியே, அந்த மகள் நான் தான், நீ கண்ணு தெரியாத இருக்கிற ஏலியே, அதனால் அந்த மகள் நான் தான். கர்த்தர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தாரு, அந்த மகனை நான் உன்னோட கரத்தில் வச்சுட்டு போயிரு, இது ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையா இருக்கட்டும், நீ வளர்த்துக்கொள்ள அப்படின்னு நேராக போயிட்டா. அந்த வார்த்தையும் அந்த செய்கையும் ஆண்டவர் அப்படியாய் பிரியப்படுத்தி விட்டது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ஒருபோதும் ஏமாற்றுகிற தேவன் அல்ல. நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிறவர். பிற்பாடு அண்ணாளை கடாட்சம் பண்ணா, அதுக்கப்புறம் 5 பிள்ளைகளை அண்ணாள் பெற்றெடுத்தாள். அல்லேலூயா. ஒன்று ஆண்டவருக்கு, ஒரு பங்கு யாருக்கு போயிடுச்சுங்க? ஆண்டவருக்கு. இப்போ 5 பங்கு யாருக்கு வந்துக்குதுங்க? அந்த அம்மாவுக்கு. அடுத்த 3 பிள்ளை, அடுத்த 2 பெண் பிள்ளை, எல்லாத்தையும் பாருங்க ஆசீர்வாதம். நம்முடைய தேவன் நம்ம எப்போதும் ஏமாத்துகிற தேவன் அல்ல. நினைப்பதற்கோ நான் ஜெபிப்பதற்கோ அதிகமாய் செய்திடுவா. நினைப்பதற்கோ நான் ஜெபிப்பதற்கோ அதிகமாய் செய்திடுவா. களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் செய்த வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி விசுவாசம் வரலையா? விசுவாசம் வரலையா? சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஜெயம் இயேசுவண்டை இருக்கிறது. அதனால தான் சொன்னார், ரட்சிப்பு அவருடையது. உன் கர்ப்பத்தை திறப்பவரும் அவர்தான், உன் கர்ப்பத்தை அடைப்பவரும் அவர்தான், உன் வாழ்க்கையை உயர்த்துகிறவரும் அவர்தான், உன் வாழ்க்கையை தாழ்த்துகிறவரும் அவர்தான். எபிரேயர் 12:1 அதுதான் சொல்லுது, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி என்ன செய்யுங்க? ஓடிக்கிட்டே இரு. அந்த ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ காலகாலமாக இருந்த ஆள் நான் தான், விடுதலையோடு சுகத்தோடு வந்த அந்த டாக்டர் என் மேலே கை போட்டு தோல் மேலே சொன்னான், இன்பநாதன் நான் அங்கே செஞ்சது ஒன்றுமே இல்லையா, நீ அர்ப்பணிச்சே உன்னை காப்பாற்றின இந்த ஜீசஸ் தாயான்னு சொல்லிட்டு போயிட்டான். இன்பநாதன் இன்ன வரைக்கும் உயிரோடு இருக்கிறது இயேசுனார் செஞ்ச கிருபை தான். ஆனால் அந்த டாக்டர்கள் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. என் வாழ்க்கை மாதிரி நீங்கள் யாரும் அனுபவிக்க மாட்டீங்க. நான் சும்மா சொல்லும் போதால் உங்களுக்கு எரிச்சல் கூட வரும். என்ன இவரே கூட சொல்கிறார், நான்லாம் இந்த பக்கம் மோஷன், இந்த பெல்ட்டை போட்டு நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்கள், ஒரு 17-18 வயசில் இந்த பக்கம் மோஷன் போது என் பக்கத்தில் ஒரு ஆள் கூட நிற்க முடியாது. அடிக்கடிக்கு அரை மணி நேரத்துக்கு ஒரு தரம் மோஷன் போயினே இருக்கும். ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சுருப்பேன், அவரோட லுங்கியை தூக்கி இப்படி கட்டியிருப்பேன், இந்த பக்கம் ஒரு டீப்பு வச்சுட்டு இதில் சொட்டை போட்டு இங்கே ஒரு பிளாஸ்டிக் கவர் கட்டிக்கின்னு ஒரு 17 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் எந்த வாலிபனாக இருந்திருப்பானா? நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், எல்லாத்தையும் நான் அனுபவித்த கொடுமை எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் மரித்து போக வேண்டிய ஆள் தான். ஒன்றத்துக்கு உதவ நார்னாராக கிழிச்சா டாக்டரே யோசிச்சு பார்த்துட்டு, சார் எப்படி சார் இவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது, நார்னாராக தானே அந்த மனுஷன் வந்து போயின்னுக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னவர் எல்லாத்தையும் கூட்டி தைச்சி ஒன்றாக்கி ஒரு ஆளாக ரோட்டில் விட்டுட்டான். அல்லேலூயா. ஆமாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் என்னுடைய வாழ்க்கை கிடையாது. என் உடல் வாகு சேப்பெல்லாம் இருக்காது. நீ எப்படிக்கிற அது மாதிரிலாம் அழகாக ஒழுங்கு அதெல்லாம் கிடையாது. சரியான நார்னாராக எங்கெங்கே இழுத்து தைச்சாலும் அங்கங்கே வாழ்க்கை போயினே தான் இருக்குது. அவ்வளோதான். நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அவர் நினைக்கணும். அவர் தான் சொல்கிறார், நான் தான் ரட்சகர், என்னால் தான் உன்னை சரிப்படுத்த முடியும். அதனால தான் சொன்னார், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்கும், ஜெயமாக யார்கிட்ட வரும்? கர்த்தரிடத்துல இருந்தால் வரும். அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் தான் எல்லாத்தையும் செய்கிறவர். பிரியமானவர்கள், அதனால தான் அவர் சொல்கிறார், நீ ஆயத்தமாயிரு.
ஜெயம் அவர்கிட்ட இருந்து வரும். நீ ஆயத்தமாக இல்லை, சபைக்கே வர மாட்டேன்ற. இப்போ தான் சகோதரிகள்லாம் வராங்க பாருங்க, முடிய போது ஒன்று 20 நிமிஷத்தில் முடிச்சுட்டு போகிறோம். கோச்சிக்காதீங்கம்மா, போய் பாஸ்டர் வந்தால் கூட வரவானான்றாருன்னு சொல்லிடாதீங்க. நல்ல கவனிங்க, நம்ம ஆயத்தமாக இருக்கணும். நாளைக்கு சர்ச்சுனா இன்றைக்கி சாயங்காலம் ஆயத்தமாக இருக்கணும். எனக்கு வியாதி அதெல்லாம் தேவையில்லை, அவர் பார்த்துக்குவார். ஆமாம், நான் சனிக்கிழமை ஆயத்தமாகிடுவேன், குளிச்சுடுவேன். நான் சாப்பிடாதுந்தா எனக்கு மோஷன் வராது. இங்கே இருக்குது, இங்கே தான் குடலை வெட்டி வச்சுருந்தாங்க. 8 வருஷங்க தான் இப்படி தான் போயினுக்குது. இப்படி தான் 8 வருஷம் யூரின் போகுது. நான் சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன். காலையிலேருந்து ராத்திரி 10 மணிக்கு குடிக்கிற தண்ணியோடு நிறுத்திடுவேன். அவ்வளோதான், சொட்டாக வரணும். நான் அடைச்சிடுவேன் எல்லாத்தையும். ஒரு டீ போட்டில் ஒரு இது மாதிரி கார்க்கு போட்டு ஒன்று கட்டிடுவாங்க. இந்த பக்கம் ஒரு இதை போட்டு நானே ஒரு தைச்சி ஒன்று வச்சு அழகாக வச்சு ஒரு பெல்ட் போட்டு இழுத்து நல்லா டைட்டாக கட்டிடுவேன். அவ்வளோதான். தண்ணி கிண்ணியெல்லாம் குடிக்கக்கூடாது. சர்ச்சுக்கு போனோம் நாளைக்கு. நான் 18 கிலோமீட்டர் பஸ் ஏறி போகிறேன். என் கிராமத்துலேருந்து போவேன், ஒரு சபைக்கு போவேன். நான் பார்க்கும்போது அழகாக லுங்கி கட்டிக்கு நல்லா ஜம்முன்னு எல்லாரும் மாதிரியே தான் நானும் போவேன். ஆனால் இங்கே தான் எனக்கு மோஷன் வர இடம், இங்கே யூரின் வர இடம். இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ணும், கைட்டு ஒரு டோல் நான் போய் மாட்டிக்கின்னு அதில் வச்சுருப்பேன். எல்லாம் அந்த பெல்ட்டு இந்த பெல்ட்டையும் சேர்த்து அதில் வச்சு தண்ணியே குடிக்க மாட்டேன் முடிகிற வரைக்கும். முடிஞ்சு ஒரு சும்மா ஒரு டம்ளர் தண்ணி குடித்தா போதும், அடுத்த 30 நிமிஷத்துலேருந்து யூரின் வரும். இங்கிருந்து அது ரிலீஃப் ஆகிடும். நான் வாழ்ந்த வாழ்க்கை சொல்கிறேன். ஜெயம் என்னிடத்துல இல்லை, ஆனால் நான் ஆயத்தமாக இருந்தேன். நான் சொல்லுவேன் அடிக்கடிக்கு, இல்லைங்க நான் இந்த போகிறாரு பாருங்க, இவர் மாதிரி ஒரு நாளைக்கு இருப்பாங்க. ரோட்டில் போகிற பேண்ட்டெல்லாம் போட்டுன்னு போவான். இல்லை எல்லாம் பேண்ட்டெல்லாம் போட முடியாது. லுங்கி இவ்வளோ தூரம் தூக்கி கட்டிக்கின்னு இப்படி இங்கே தொங்கின்னு இருக்க, இப்படி தொங்கின்னு இப்படி குண்டு வள்ளி மாதிரி தான் இப்படி போயின்னு இருப்பேன். ஏன்னா இந்த பக்கம் யூரின் தொங்குது ஒரு பேகு, இந்த பக்கம் மோஷன் ஒரு பேகு தொங்குது. 22 வயசில் வாலிபனாக இருக்கிறேன். நான் சொல்லுவேன், அது போகிறாரு பாரு, அந்த அண்ணன் மாதிரி நான் ஒரு நாள் பேண்ட்டு போட்டு ஜம்முன்னு போவேன். எல்லோரும் மேலேயே போப்பா அப்படின்வாங்க. இல்லை நான் ஒரு நாளைக்கு போவேன், அதை பிரசங்கம் பண்ணுறாரு அவர் மாதிரி நான் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணுவேன். அதை பாருங்கள், அவர் பாடுறாரு பாரு, ஒரு நாளைக்கு ஒரு நாள் பாடுவேன். என் விசுவாசம் அப்படி தான் இருந்தது. ஏன்னா ஜெயம் கொடுக்குற ஏசுனார் தான். நான் இல்லைல்ல, எங்கள் அப்பா இல்லைல்ல, எங்கள் உலக பிரகாரமான அப்பா இல்லைல்ல, எங்கள் அப்பா மேலே இருக்கிறாருல, அவர் கொடுப்பார். நான் அவரை மாற்றி சொல்லுவேன், நான் இவரை மாதிரி ஒரு நாளைக்கு பாடுவேன், இவரை மாதிரி ஒரு நாளைக்கு பிரசங்கம் பண்ணுவேன், இவரை மாதிரி ஒரு நாள் நல்லா பேண்ட் போடுவேன், இவரை மாதிரி ஒரு நாளைக்கு நடப்பேன். என் தரிசனம் என்னை மாற்றினது. அல்லேலூயா. 27வது வயசு 1987 ஆகஸ்ட் மாதம் எனக்கு எல்லாத்தையும் 11 ஆப்ரேஷன் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணி என்னை வெளியே விட்டாங்க. கை கால் தெரியல, எதுவுமே தெரியல, எல்லாமே செயற்கையாக மாறினது. இப்போது இயற்கையாக மாற்று. யூரின் வருதா வரலான்னு கூட தெரியாதுங்க. பல மாதம் எனக்கு யூரின் வந்ததா வரலன்னு கூட தெரியாது எனக்கு. ஏன்னா 8 வருஷம் செயற்கையில் போயிருந்து, இப்போ 8 வருஷம் இயற்கைக்கு மாற்றிருக்கிறான். எப்போ யூரின் வருது, எப்படி வருது, அந்த உணர்வே இல்லைங்க எனக்கு. மாறிடுச்சு எல்லாமே. நான் இது உண்மையை பேசுகிறேன், பொய்யெல்லாம் பேசலை. 8 வருஷம் எனக்கு யூரின் போகிற பாதை அடைஞ்சு போச்சு. நான் சைடில் போகுது. 8 வருஷம் மோஷன் போகிற பாதை இப்படி போயினுக்குது. எப்போ மோஷன் வரும், எப்படி வரும், அந்த உணர்வே கிடையாது பல மாதம். ஆனால் எனக்கு விசுவாசம் எங்கள் அப்பா மேலே தான். ஆனால் கர்த்தர் இம்மட்டுமா என்னை அப்படி தான் வச்சிருக்கிறார். நல்லா இருக்கிற அந்த உணர்வெல்லாம் திரும்ப வர ஆரம்பிச்சுது. எப்படி ஒரு மனுஷன் நார்மலாக இருப்பானோ அந்த காரியத்தை போல் கர்த்தர் என்னை மாற்றினார். இன்றைக்கு நான் பல ஊருக்கு போய் சாட்சி சொல்கிற அளவுக்கு கர்த்தர் என்னை மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ நினைக்கிற உன் பணமோ உன் பொருளோ உன் வைராகியமோ உன்னுடைய காரியமோ கிடையாது. ரட்சிப்பு யாருடையதுங்க? கர்த்தருடையது. அவர் மாத்திரம் தான் உன்னை ரட்சிக்கணும். என்னை பார்த்து கை காட்டணும் 1000 கைகள் எங்கேயோ போய் சேர்ந்து போச்சு, மரணத்துக்கு போயிட்டாங்க எத்தனையோ பேர். எங்கள் அப்பா கூட கடைசியில் சலிச்சு போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டார். என்னடா உன்னை காப்பாற்றுறதுக்கு ஆள் யார் தான் இருப்பான்னு தெரியலடா, என்னடா இவ்வளோ போராடுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அவர் பார்க்கல, என்ன எங்கள் அப்பா ஏசுனார், காப்பாற்றிட்டார். அல்லேலூயா. உனக்கு ஆசீர்வாதம் முடியாது நீ சொல்கிற அந்த காரியத்தை அவர் ஜெயமாய் மாற்றுவார். நீ ஆயத்தமாக இருக்கணும், நீ ஆயத்தமாக இருக்கணும். மருத்துவருடைய சாதனைக்கு மீறின சாதனையை கர்த்தர் எனக்கு செஞ்சிருக்கிறார். நான் ஆண்டவருக்கு நன்றியோடு இன்ன வரைக்கும் அப்படி தான் இருக்கிறேன். மருத்துவரால் முடியாத காரியத்தை கூட சாதனையாக தேவன் என்னை மாற்றிருக்கிறார். நார்னாரா எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து வச்சு சரி பண்ணி விட்டு அனுப்பிச்சி விட்டான். போயா அப்படின்னா இன்ன வரைக்கும் நீ எப்படி போறிய அதே மாதிரி தான் நான் யூரின் போகிறேன், நீ எப்படி போகிற அதே மாதிரி தான் நான் மோஷன் போகிறேன், நீ எப்படி சாப்பிட்றிய அதே மாதிரி தான் நான் சாப்பிட்றேன். கர்த்தர் அந்த காரியத்தை எனக்கு ஜெயமாய் மாற்றினார். அல்லேலூயா. அவர் பெரியவர். அதனால தான் சொன்னார், நீ ஆயத்தமாக இல்லைன்னா சர்ச்சுக்கே வர்றதுக்கு ரொம்ப நேரம் யோசிக்கிற,
ஆமாம், நான் சொன்னேன் இப்போ சனிக்கிழமை ஆயத்தமாகி சாப்பிடாம இருந்து அந்த மத்தியானம் போய் அந்த பாஸ்டர் வீட்டில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டார்னா சாப்பிட்றேன் அப்படின்னா அதுக்கப்புறம் பாத்ரூம் போய் மறுபடியும் எடுத்துக்கிற பெல்ட்டெல்லாம் எடுத்து கட்டுவேன், இங்கே ஒரு ஸ்டீப்பை போட்டு கட்டுவேன், இங்கே ஒரு யூரின் பேக்கை தொங்க விட்டு அதுக்கு மேலே லுங்கி கட்டுன்னு வந்து அப்புறம் வச்சேன். ஏன்னா சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாமே ரிலீஃப் ஆகிடும். எல்லாம் அடைஞ்சிருக்கிற அந்த காற்று யார் எல்லாம் யூரின் எல்லாம் மறுபடியும் 2 பக்கம் தட்டினே வர ஆரம்பிச்சிடும். அப்படி தான் நான் ஆண்டவர் ஆராதித்தேன். இன்றைக்கி நான் ஆராதிக்கிறது சாராதனம். ஆனால் அன்றைக்கி நான் ஆராதனை செஞ்சது அப்படி தான் செஞ்சுருக்கிறேன். வேதம் ஒன்று இருக்கும் அந்த தோல்னா பையில். என்னுடைய எல்லாம் அந்த பெல்ட்டெல்லாம் கூட இருந்தாலும் பையில் ஒரு பைபிள் இருக்கும், என்னுடைய பழைய பைபிள். எங்கே போனாலும் ஒரு மரத்தடியில் உட்காந்து கண்ணீரோடு வாசிப்பேன். ஆண்டவரே அவரை மாதிரி நான் மாறிடுவேன், ஆண்டவரே என்னை மாற்றுவீங்க ஆண்டவர், நம்புகிறேன் ஆண்டவரே. பிரியமானவர்களே, ஜெயமோ யாரால் வருதா? கர்த்தரால். இன்னொரு வசனம், இந்த ஜெயம் எப்படி வருது பாருங்க. நேற்று கூட சொன்னேன் இல்லையா, சங்கீதம் 20:7 வசனம் வாசிங்க. நீ யாரை மேன்மை பாராட்டுற, நீ உன் மேன்மை பார்த்ததான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வாசிங்க சங்கீதம் 20 சங்கீதம் 7 வசனம். என்னங்க, சிலர் யாரை குறிச்சிங்க? ரதங்களை குறித்தோம், சிலர் குதிரைகளை குறித்தோம் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நீ யாரை மேன்மை பாராட்டுற? எப்போ பார்த்தாலும் நான் யார் தெரியுமா சொல்கிறேன், நான் யார் தெரியுமா, என்ன போய் அந்த ஆள் இப்படி சொல்லிட்டாரு, என்ன போய் அந்த பாஷை இப்படி சொல்கிறேன். இல்லைங்க, உண்மைன்மை தேவனுடைய நாமத்தை மாத்திரமே மேன்மைப்படுத்துமானால் அவர் உனக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமாம், நீ உன்னுடைய மேன்மை எப்போதுமே அவர் இருக்கட்டும். ஏன்னா அவர் தான் என்னை ஆசீர்வதிச்சார். அப்படி சொல்லு அடிக்கடிக்கு. அவர் தான் என் குடும்பத்தை காப்பாற்றினார். அவர் தான் இப்போ என் மனைவியை இப்போ பாதுகாப்பாக வச்சுக்கிறது அவர் தான். என் புருஷனை உயிரோடு வச்சுக்கிறது அவர் தான். என் பிள்ளைகளை உயிரோடு வச்சுக்கிறது அவர் தான். என் வாழ்க்கை தரமே ஓடிக்கொண்டிருக்கிறது அவர் தான். இல்லைன்னா நான் எப்போ போயிட்டு இருப்பேன் அப்படின்னு நீ அவருடைய நாமத்தை குறித்து, அவருடைய இயேசு என்ற நாமத்தை குறித்து நீ மேன்மை பாராட்டினேன்னா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதிலே சொல்லிட்டாரு. சிலர் எதை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க? ரதம், பொருள். இன்னைக்கு எவ்வளோ பரிவாரங்க தெரியுமா? தானியேலின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா ஒரு ராஜா சொன்னான், நான் எவ்வளவாய் வளர்ந்திருக்கிறேன், எல்லாம் என்னுடைய சம்பாத்தியம் என்று சொன்னபோது கர்த்தருடைய ஆவியானவர் அடித்த உடனே அவன் மாடை போல புல்லை மேய்கிறவனாய் மாறிட்டானா. பிரியமானவர்களே, இங்கே சொல்கிறார் சில ரதங்களை குறித்து, சில குதிரைகளை குறித்து, பணம், பொருள், வீடு, வாசல் இதெல்லாம். ஆனால் நாம் என்ன செய்யணுமா, நாங்களோ எங்கள் தேவனுடைய நாமத்தை குறித்தே நாங்கள் என்ன செய்கிறோம்? மேன்மை. போ, அவருடைய நாமத்தை நீ எங்கேனாலும் உச்சரிங்க, அது உனக்கு வழி திறக்கக்கூடிய காரியத்தை உண்டாக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனால் அவருடைய நாமத்தை உச்சரிக்கவே மாட்டேன். ஒரு கதையெல்லாம் பேசுகிறோம், நிறைய கதையெல்லாம் பேசுகிறோம். அவர் நாமத்தை சோதனம் பண்ண தெரியல, நம்ம பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ண தெரியல, நம்ம பிள்ளைகளுக்கு வேத வாசிப்பு தெரியல, நம்ம பிள்ளைகளுக்கு பாட்டு தெரியல, நம்ம பிள்ளைகளுக்கு ஆராதனை தெரியல. நம்மளுக்கே யார் தாவீது யார், தானியேல் யார், சாமுவேல் யார், அன்னாள் யார், மார்த்தாள் யார், மரியாள் யார், எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நாமளும் 10 வருஷமாக 20 வருஷமாக சபைக்கு வந்துருக்கிறோம். நம்முடைய நாமத்தை மேன்மை பாராட்ட ஆள் நம்முடைய வாயிலிருந்து ஆண்டவர் அதை செய்யணும். வேதத்தில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் வரும்போது சொல்லுவார், இவர்கள் என்னுடைய ஜனங்கள், இவர்களுடைய துதியை என்ன செய்வார்கள்? சொல்லி வருவார்கள். நீ ஆண்டவருடைய துதியை சொல்லணும்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ அவருடைய துதியை சொல்லணுமா? சோத்திரம், கர்த்தர் என்னை காப்பாற்றினாருக்காய் சோத்திரம், கர்த்தர் என்னை வாழ வைத்தாருக்காய் சோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாட்டு, என் பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சார் சோத்திரம், என் பிள்ளைக்கு பிள்ளை பிறக்க வச்சார் சோத்திரம், என்னுடைய பேர பிள்ளைகள் இப்படியாய் வளர்ந்துருக்காய் சோத்திரம், என் பேர பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போயிருக்காய் சோத்திரம், என் பேர பிள்ளைக்கு நல்ல அறிவு வந்திருக்கிறது சோத்திரம். நீ சொல்லணும். ஆனால் நீ என்ன பண்ணுற? எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் வளர்ந்துட்டா, ஆமாம் ஒரு வேலை வெட்டியில் இவர் கோயிலுக்கெல்லாம் வர சொல்கிறாரு, எங்களுக்கு எவ்வளோ இருக்குது, எங்களுக்கு துணி துவைக்கிற வேலை, எங்களுக்கு சோறாக்குற வேலை, இவர் என்ன கோயில்ன்றார். அதெல்லாம் என்னால் முடியாதுன்னா, உனக்கு ஆண்டவருடைய நாமத்தை மேன்மை பாராட்ட மனமில்லாதனால தான் உன் ஆசீர்வாதம் உனக்கு வரமாட்டேன்னு. அதுக்கு பதிலான குறைவுகள் வருகிறது. வேதம் அப்படி தான் சொல்லுது. நீ ஆண்டவரை மேன்மை பாராட்ட மறுக்கிற. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரை துதிக்கணும். நம்ம வீட்டில் எத்தனை கேலண்டர் மாட்டிக்கிற, எத்தனை வசனம் இருக்கிறார், நம்ம கையில் எத்தனை பைபிள் இருக்கிறாரு. எந்த பைபிளையாவது ஆதி அமுதல் வெளிப்படுத்தல் வர நிறைய வாசிக்கிறேன். என்னைக்கண்ணா உன் மனைவி பார்த்து கேட்டியா, உன் புருஷனை பார்த்து கேட்டியா, உன் பிள்ளைகளை பார்த்து கேட்டியா, டியூஷன் போனியா, ஆசிரியர் என்ன சொன்னார் அதெல்லாம் கேட்குறிய, என்னைக்காவது வேதத்தை வாசியான்னு கேட்டியா? ஆண்டவர் கேட்பார்ல, யோசிச்சு பாரு. அப்போ அந்த மாதிரி உன் பிள்ளையை வளர்த்துங்கன்னா உன் பிள்ளை கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறவனாய் மாறி இருப்பானே. அல்லேலூயா. நீ அவரை மேன்மை பாராட்ட மறுக்கிற, அவருடைய வார்த்தையே பேச மாட்டேன்ற. அவர் எப்படி ஆசீர்வாதம் வரும்? எப்படிங்க நன்மை வரும்? உலகத்தை பாருங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களை பாருங்க, ஒரு முகமதியை பாருங்க, ஒரு இந்துக்களை பாருங்க. அந்த காலம் வரும்போது, நேரம் வரும்போது அவங்களுடைய மேன்மை எப்படியெல்லாம் அந்த தெய்வத்தை குறித்து பேச. ஆனால் நீ ஞாயிற்றுக்கிழமை கூட சர்ச்சைக்கு வர மாட்டேன். கேட்டால் என் பிள்ளை டியூஷன் போயிட்டான். ஆமாம், டியூஷன் முக்கியம் இல்லை, அவர் +2 படிக்கிறாராக்கல்ல, ஆமாம் அவர் அங்கே போய் படிக்கிறாராக்கல்ல. ஏசுனாரு சொன்னா தாயா நீ +2 பிள்ளை இல்லைன்னா மக்காவே போடுவானே.
அல்லேலூயா. ஒரு மனுஷன் நல்லா அறிஞ்சவர், படித்தவர், ரட்சிக்கப்பட்டவர், ஞாயிற்றுக்கிழமைனா போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும்னு ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்தா ஞாயிற்றுக்கிழமைனா டியூஷன். ஆனால் ரிசல்ட் வருது, அவர் தான் ஃபெயிலு. தேவனுடைய பிள்ளை, நீ தேவனை துதிக்கணும். எப்போ வைராகியம் இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போனியா, எனக்கு முட்டி வலிக்குது, முதுகு வலிக்குது, அதெல்லாம் கிடையாது. எழுப்பினாலும் உட்காரணும். என்ன எப்போ ஏசப்பா எனக்கு பலன் தருவார். நான் 18 கிலோமீட்டர் ஒவ்வொரு முறையும் போவேன். என் கிராமத்தில் சபை இல்லை. அப்போ நான் இந்த பெல்ட்டெல்லாம் கட்டிக்கிட்டு பஸ் ஏறி சைக்கிளில் ஒருத்தங்கிட்ட போய் ஒரு 3 கிலோமீட்டர் டவுனுக்கு போய் அந்த டவுன்லேருந்து பஸ் ஏறி இன்னொரு டவுனுக்கு போய் நான் நடந்து ஆராதனையில் என்னுடைய வாஞ்சியை ஆண்டவர் பார்க்குறாரு. அதனால தான் சொல்கிறார், என் நாமத்தை எவன் மேன்மை பாராட்டணும் அவனை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஆனால் நீயும் நானும் எப்படி இருக்கிறோங்க? சர்ச்சுக்கு வர்றது கூட 9:30 வராதிங்க. நான் எனக்காக சொல்லலைங்க, நான் உங்கள் ஆசீர்வாதத்துக்கு சொல்கிறேங்க. ஒரு 2 மணி நேரம் தாங்க சர்ச்சு ஞாயிற்றுக்கிழமை. நீ 2 மணி நேரத்தை முழுமையாக ஆண்டவருக்கு செலவிடுறதுக்கு பாருங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் உயர்த்துவாருங்க. உங்கள் பிள்ளைகள் உயர்வாங்க, உங்கள் பிள்ளைகள் மாறுவாங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து போகுங்க. அன்றைக்காக ஒரு நாள் அதிகாலையில் ஆண்டவருக்கு என்று முழுமையாக செய்யுங்க. அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. பிள்ளைகளை எழுப்பி சீக்கிரமாக எழுப்பி. தூங்குற கதையெல்லாம் பேசாத. தூங்குறதுக்கு தான் ஆண்டவர் பிள்ளை கொடுக்கல, எல்லாத்துக்கும் தான் பிள்ளை கொடுத்துக்கிறார். தூங்கும்போது தூங்கட்டும். கல்யாணத்துக்கு போகும்போது தட்டி எழுப்பின்னு போகிறோம் இல்லை, வேலைக்கு போகும்போது தட்டி எழுப்பின்னு போகிறோம் இல்லை, பள்ளிக்கு போகும்போது பிள்ளை தட்டி எழுப்பி போகிறோம் இல்லை, இல்லை ட்ரெயினில் எங்கே போனால் பிள்ளை தட்டி எழுப்பி போகிறோம் இல்லை. அப்போ சர்ச்சைக்கு வரும்போது தட்டி எழுப்பு 5 மணிக்கு. தூங்க விடாத. நீங்கள் சேர்ந்து வந்து ஆராதிச்சு பாருங்கள், ஜெயம் உங்களுக்கு நிச்சயமாய் வரும். அல்லேலூயா. அதனால சொல்கிறார் ஆயத்தம். நீ ஆயத்தமாக இல்லைன்னா நான் எப்படி உன்னை ஆசீர்வதிப்பேன்? நீ ஆயத்தமாக இருக்கணும். நீ கதையெல்லாம் சொல்லக்கூடாது. அதுவும் டவுனில் இருக்கிற சென்னை போல் பெரிய பட்டணத்தில் தான் கதையெல்லாம் கூட சாம் கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல, சோப்பு கிடைக்கல, இந்த கதையெல்லாம் பேசக்கூடாது. தேவன் விரும்ப மாட்டார். அதுபோல் அந்த காட்டில் இருக்கிறவன் சொன்னால் கூட பரவாயில்ல, மறந்துட்டுங்க, நான் திரும்பி வாங்கிட்டு வர முடியாதுங்க, 20 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறவன். ஆனால் நீ சென்னையில் இருக்கிற நீ அப்படி சொல்லக்கூடாது. நீ கர்த்தருக்காக எவ்வளோ வைராகமாக இருக்கிறியோ அவ்வளவாய் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவருடைய நாமம் உடைய வாயில் என்ன செய்யணுங்க? இருக்கணும். அந்த வசனம் அழகாக சொல்கிறாரு, சில குதிரைகளை குறித்தோ சில ரதங்களை குறித்தோ மேன்மை பாராட்டு, எங்கள் வாயிலோ எங்கள் தேவனுடைய நாமத்தை நாங்கள் உச்சரித்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. உன் பிள்ளைகளுக்கு இயேசு நாமம் எத்தனை நாமங்கிறது கேட்டு பாருங்க. இயேசுக்கு எத்தனை பேர் இருக்குதுன்னு கேட்டு பாருங்க. உன் பிள்ளைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஐயா, அந்த நாமத்தை உயர்த்த உயர்த்த தான் உன் பிள்ளை ஆசீர்வாதமாய் மாறும். ஒரு பாட்டு கூட, பழைய பாட்டு கொண்டு இருக்குது, இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற நாமத்தை நீ உன் வாயிலிருந்து எடுக்கிற நாள் நிச்சயமாக உன் ஆசீர்வாதத்தை இழக்கிற நாள். நீ உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். தூங்கி இருந்தால் சோத்திரம் பண்ண சொல். இப்போல்லாம் நம்ம கையில் யூடியூப்பெல்லாம் நிறையா இருக்குது. நல்ல அதாவது சுப்பிரபாதம் மாதிரி நிறைய இயேசுனுடைய சோத்திரங்களை போடுற காரியமெல்லாம் நம்ம வீட்டில் காலையில் எழுப்பி அதை போட்டு விடுங்க. கேட்கட்டும், காது குளிர. பிள்ளைகள் கேட்கும் போது மனதில் பதியும். ஆனால் தூங்கியிருந்தே சினிமா பாட்டு போட்டு இருப்போம், தூங்கியிருந்தே ஏதோ தேவையில்லாத ரீல்ஸை பார்த்துணும், எல்லாத்தையும் கட் பண்ணி இதை போட்டு விடுங்க. பிள்ளைகளுக்கு காதுக்கு போகும்போது அது ஆசீர்வாதமான காரியம். அங்கேருந்து தான் ஜெயத்தை கொண்டு வரும். 3வது, இது பெரிய பிரசங்கம், என்னால் போக முடியாது, திருவிருந்தனால நான் பிரசங்கத்தை கட் பண்ணிட்டு ஆவியான உணர்த்தத்தை சொல்லிக்கிட்டு வரேன். 3வது காரியம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57வது வசனம் வாசிங்க. 3வது எப்படி வருமா ஜெயம்? சீக்கிரம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 15 57வது வசனம். அவரே நமக்கு ஜெயம் கொடுப்பவர். வாசிங்க, என்ன சொல்றாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு மரண தருவாயில் சொல்றாரு. இந்த அதிகாரம் அதாவது மரணத்துக்கு ஏதுவான அதிகாரம்.
இந்த மரத்துக்கு எதுவான அதிகாரமாக, அதாவது கல்லறைக்கு போகும்போது சொல்கிறாரு என்னென்னா இப்படியெல்லாம் இது இப்படி இது இப்படி 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 இருக்குது இந்த அதிகாரம்னு அப்படி சொல்கிறாரு. இந்த மேன்மை இப்படி இருக்கும், இந்த மேன்மை இப்படி இருக்கும், இந்த மேனி இப்படி இருக்கும், இந்த மேனி இப்படி இருக்கும், புறாவுடைய மேன்மை, காகத்தினுடைய மேன்மை, மனுஷனுடைய மேன்மை, மீனுடைய மேன்மை எல்லாத்தையும் அந்த அதிகாரத்தில் வரும். எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, நமக்கு ஜெயம் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுக்கு என்னவா இருக்குதாங்க. அவர் சொல்கிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நமக்கு என்ன வருதாங்க. அப்போது ஆயத்தமாக இருக்கணும். எல்லா காரியத்துக்கும் ஆயத்தமாக இருந்தால் தான் ஆசீர்வாதம். வியாதி நேரத்தில் கூட சோத்திரம் பண்ணு, ஆண்டவரை நோக்கிப்பார், பயப்படாத. ஆண்டவரே ஏதோ வந்துக்குது, ஆமாம் நான் சோத்திரம் பண்ணுறேன், உம்முடைய நாமத்தினால எல்லாவற்றையும் மாற்றக்கூட உம்முடைய கிருபை இருக்கிற நான் பார்க்குறேன். அதனால தாங்க சொல்கிறார், மூணாவது அவரே நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். நான் எதையெல்லாம் பண்ணுறேன், இந்த டாக்டர்கிட்ட பார்க்குறேன், அந்த டாக்டர்கிட்ட போகிறேன், அவர்கிட்ட பார்க்குறேன், இவர்கிட்ட பார்க்குறேன். அந்த செத்து போகிறேன் அவன் சொன்னான், நீங்கள் தான் அப்படி நிற்பாங்க. ஐயா நான் 5 வருஷம் ஆயிடுச்சியா, நான் யாரையும் டாக்டரை பார்க்கல, இங்கே வந்தால் நல்லது நடக்குன்னு சொன்னாங்கன்னு வந்தேன், ஜெபம் பண்ணு, அவ்வளோதான். அடிக்கடிக்கு வாரம் ஜெபம் பண்ணேன். நான் ஒரு ஆண் பிள்ளை, அவர் சொன்னான், இங்கே வந்து எனக்கு அற்புதம் செய்தார் ஆண்டவர், நான் இல்லை ஏசுநாதர். இல்லையா, அந்த விசுவாசம் அவனுக்கு இருக்கிற, அந்த விசுவாசம் அங்கே வந்ததுனால தான் அற்புதம் நடப்போம். ஆண்டவர் சொல்ல நமக்கு ஜெயம் கொடுக்குற தேவனுங்கன்னா, அந்த நோய் நொடியில் கூட நீ ஆண்டவரையே எப்பவுமே மேன்மை பாராட்டினா உனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர் தான் கூடவே இருக்கிறார். இல்லையா, அவரை நீ மறந்துட்ட, எல்லாத்துக்கும் அவரை முன்னாடி படுத்தணும், எல்லாவற்றிலும் அவரை தான் மேன்மைப்படுத்தணும், அவரை தான் முதன்மைப்படுத்தணும். அவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர், அதாவது வெற்றியை கொடுக்கிறவர், நமக்கு விக்டரியா இருக்கிறவர், நமக்கு இந்த சண்டையில் இந்த யுத்தத்தில் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் அவர் தான். ஆனால் நம்ம அவரை விட்டுட்டு எதையோ ஓடுறோம். ஞாயிற்றுக்கிழமை எங்கே ஓடுறோம், நமக்கு ஜெபம் பண்ணுற நேரத்தை விட்டுறோம். சில பிள்ளைகள் எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். சில பிள்ளைகள் கடலூர் மாவட்டத்தில் ஒரு முறை நான் போய் ஊழியத்துக்கு போகும்போது அங்கே சில கிராமங்கள் பகுதியெல்லாம் உள்ளே நோஞ்சி போயிருக்கிறோம். நாங்கள் எங்கிற வயல் காடு போனோம். சில நேரத்துலலாம் நீங்கள் போனீங்கன்னா ஜெப நேரம்னு ஒரு ராத்திரியில் வச்சுருப்பாங்க அவங்க வீட்டில், ஜெபம் பண்ணுற நேரம். அந்த நேரத்துக்கு போனோம்னா எல்லோரும் ரெண்டாவது இந்த கிராமத்தில் உட்காந்து எல்லாருமே சோத்திரம் பண்ணி ஒரு பழைய காலத்தை பாட்டை பாடின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு சங்கீத வாசி. அந்த நேரத்துலேயே யார் வந்தாலும் வெளியில் உட்காரிச்சிடுவாங்க. அந்த கிராமத்துலேயே நாங்கள் போயிருக்கிறோம். அப்போ நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு. அவள் அங்கே தென்னை மேலே உட்காந்துருக்கு சொல்கிறாங்க, உங்களை தென்னை மேலே உட்காந்துக்கிறா ஜெபம் பண்ணிட்டு வராங்களான்னு. ஏன்னா ஒரு ஆள் தான் போலுக்குதுன்னா எல்லோரும் உட்காந்து லைனாக ஒரு 1/2 மணி நேரம் ராத்திரியில் கிராமத்தில் ஜெபம் பண்ணிட்டு தான். அதுவும் நான் சொல்கிறது ஒரு சிஎஸ்ஐ சபையில், பெந்தோகோஸ்தே சபை கூட கிடையாது. நாங்கள் போன ஊழியத்துக்கு போகும்போது அந்த சிஎஸ் சபை குடும்பத்தார் அப்படி லைனாக உட்காந்து எல்லாம் பாடி ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் கேட்குற, யாருங்க எங்கேருந்து வர்றீங்க பாருங்க. நம்ம வீட்டில் இந்த துதி கட்டாக இருக்கணும். அந்த ஜெயம் எப்படி வரும்? அவருடைய நாமத்தை நீ துதிக்க ஆரம்பிச்சதான் உன் குடும்பத்தில் ஜெயம் வரும். நீ குடும்ப ஜபமே இல்லை, புருஷனும் மனைவி சேர்ந்து ஜெபிக்கிறது இல்லை, குடும்ப ஜபமே கிடையாது, தனி ஜபம் இல்லை. எப்போ பார்த்தாலும் தூங்குற, டிவி பார்த்துக்கிட்டு ராத்திரியெல்லாம் ஃபோனை பார்த்துட்டு ராத்திரியெல்லாம் அதையே பார்த்துக்கிட்டு பகலெல்லாம் தூங்குற, காலையில் எழுந்துக்க மாட்டேன்ற. தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு உனக்கு மனசு வரல, சோம்பல் தனமானது, பிசாசு உன்னை தூங்க வச்சிடறான். நீ எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு பதிலாக அஜாக்கிரதையாக இருக்கிற. ஆசீர்வாதம் வர மறுக்கிறது. ஆண்டவர் ஏன் விட்டுட்டார், ஆண்டவர் ஏன் விட்டுட்டார்? எல்லாரும் பார்த்து ஒரு மாதிரியாக கேட்குறான். உன் பிள்ளைக்கு ஏன் கல்யாணம் நடக்கலை, உன் பிள்ளைக்கு ஏன் பிள்ளை பிறக்கலை, உனக்கு ஏது நடக்கலை, உனக்கு ஏது நடக்கலை, உன் பிள்ளைகள் என்ன இந்த மாதிரி இருக்கிறாங்க, உன் புருஷன் ஏன் அப்படி இருக்கிறார், உன் மனைவி ஏன் அப்படி இருக்கிறார், இந்த கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. என்னால் தாங்க முடியல. நல்லது, ஆனால் நீ எப்படி வாழற? அல்லேலூயா, நீ எப்படி வாழற யோசித்து பாரு. உன் கையில் இருக்கிற வேதத்தை எவ்வளோ நாள் வாசிச்சிருக்கிற? நான்லாம் இது வரைக்கும் இப்போ கூட நாங்கள் முடிக்க போகிறேன். இப்போ ஆரம்பிக்கிற மறுபடியும் இந்த வருஷம் ஆரம்பிச்சுக்கிறேன். புதுசாக ஒரு பைபிள் பக்கத்துலேயே வச்சுருக்கிறேன், வாங்கி வச்சுக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை கட்டாயம் பைபிள் வாசிச்சுன்ற ஒரு முடிவோடு நான் டெய்லி வாசிக்கிறேன், திரும்ப திரும்ப வாசிக்கிறேன், புதுசாக வாங்கி வாசிக்கிறேன். உனக்கு அந்த எண்ணம் எப்போ வரும்? எப்படி ஜெயம் வரும்? அப்போ ஜெயம் கொடுக்குற தேவன் உங்ககிட்ட இருக்கக்கூடாதுங்களே. அப்போ உன் பிள்ளைகள் வேதம் வாசிக்கிறாங்களா? செக் பண்ணி பார்த்துக்கிறேன். என்னைக்குண்ணா அல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைகளுடைய அவமானம், சபையில் உட்காந்துக்கிற பிள்ளைகள் தான் நிறைய பிள்ளைகள் அவமானம். சபை விட்டு போனோடனே லவ் பண்ணுற கதை மாதிரி ஊரை சுற்றிக்கின்னு அவமானம். கர்த்தர் வேதனைப்படுறார், கர்த்தர் வேதனைப்படுறார். பிரியமான தேவப்பிள்ளை, நான் உண்மையாக பேசுகிறேன். உன்னால் ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படக்கூடிய வாழ்க்கை இருக்குமானா உன் குடும்பத்தில் வெற்றியை தவிர ஒரு நாளும் மரணம் என்பது எப்போதுமே வரவே வராது. அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை தரமே எல்லாம் மாறுகிறார். சோத்திரம் பண்ணுறதில்லை, பைபிள் எடுத்துன்னு வர்றதில்லை, பைபிளை படிக்கிறது இல்லை. நாம் படித்து நம்ம வழி காட்டினா தான் நம்ம பிள்ளைகளுக்கு அது நம்மை தொடரும். அப்படி இல்லைன்னா நிச்சயமாக நம்ம பிள்ளை நம்மளை விட மோசமாக போயிடும். பிரியமானவர்களே, 3 காரியம்தான். 1, அவரே நமக்கு மீட்பராக இருக்கிறார். ஆயத்தமாக இரு, வரும் ஆசீர்வாதம்.
ரெண்டாவது, அவருடைய நாமமே மேன்மை பாராட்டுகிற நாமமாக இருக்கிறார். எப்போ அவரை மேன்மை பாராட்டு. மரணமாக இருந்தாலும் ஒரு ஜெபம் பண்ணுறதுக்கு ஆயத்தம் பண்ணு. ஒருவேளை நல்ல கல்யாண காரியம் இருந்தாலும் முன்னாடி ஒருவேளை கல்யாணத்தை ஏற்பட்டாலும் வீட்டில் ஒரு பாஸ்டிங் பிரேயர் வச்சு அவருக்கு முதன்மை கூட. ஆண்டவரே இதை ஆசீர்வதியும், ஆண்டவரே இந்த கல்யாணத்தை நடத்தும், ஆண்டவரே இந்த தேவை சந்தியும், ஆண்டவரே இந்த ஊழியக்காரர் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும், என் பிள்ளைகள் வளர்ந்து பெருகட்டும் என்று முதன்மைப்படுத்த அவருக்காக. ஆனால் நம்ம எப்பவுமே அவரை முதன்மைப்படுத்துறதே இல்லை. அப்படியே பருவம் போவோம். முடிஞ்சால் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சையை கட் பண்ணி விட்ருவோம். வேலை கிடச்சின்னா அதோட சர்ச்சையே அது ஞாபகமே இருக்காது நமக்கு. நிறைய பேர் வேலை கிடச்சிச்சு, எப்போ கேட்டாலும் வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணும். ஒதுக்குங்க. எத்தனை ஜபம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகிறேன், என்ன சாயங்காலம் ஜபம் இருக்குது, புதன்கிழமை ஜபம் இருக்குது, வெள்ளிக்கிழமை ஜபம் இருக்குது, ஸ்பெஷல் ஜபம் இருக்குது, 1ஆம் தேதி ஜபம் இருக்குது, வேறு எதனா ஒரு விசேஷம் ஒரு ஜபம் இருக்குது. எதிலையாகிலும் ஒரு இடத்துல போய் நீ என்ட்ரி ஆகி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு உனக்கு மேன்மை இருக்கிறதா? எப்படி உன்னை ஆசீர்வதிப்பாருங்க? என்ன விட்டுருங்க, நான் எனக்காக கத்தலை, இப்போ உங்களுக்காக தான் கத்தினுக்கிறேன். எத்தனை ஜபம் இருக்குது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரல, ஆனால் சாயங்காலம் இருக்குதே. எதிலையாகிலும் ஒன்று அவருடைய நாமத்தை மேன்மை பாராட்ட உனக்கு மனம் இருக்குதா? மூணாவது சொல்கிறாரு, மூணாவது அவருடைய நாமமே நமக்கு ஜெயத்தை கொடுக்கு. எங்கேயும் அவருடைய நாமத்தை வச்சுக்கணுங்க. 121ஆம் சங்கீதம் என்று நான் நினைக்கிறேன். ஆவியான எனக்கு உணர்த்த ஒரு வசந்த வாசி நாம் முடிக்க போகிறோம். அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வருகிற 121ஆம் சங்கீதமா அல்லது 27ஆம் சங்கீதத்திலேயோ ஒரு வார்த்தையை ஆண்டவருடைய சொல்லுவார் பாருங்க. அந்த வசனத்தை நான் காட்டுறேன். 120 வாசிங்க. 122ஆம் சங்கீதம் 1வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது எப்படி இருந்தாங்களாங்க? நாங்கள் அப்படியா, அந்த தாவீது சொல்கிறாரு, அது சந்தோஷத்தோடு கூட நாங்கள் போகணும். உங்கள் வீட்டு தனி ஜபத்துக்கு போனால் சந்தோஷத்தோடு போய் நான் ஜபம் பண்ணோம், குடும்ப ஜபம் பண்ண போகிறோம், சந்தோஷத்தோடு ஜபம் பண்ணோம். இப்போ நாங்கள் ஆண்டவருக்கு என்று கொடுக்க போகிறோம், சந்தோஷத்தோடு ஜபம் பண்ணோம், கொடுக்கணும். ஒரு இடத்துல காணிக்கை போனால் எல்லாரும் எதுக்கு கை தட்டுறாங்க அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, காணிக்கை நாங்கள் உற்சாகமாக கர்த்தருக்காக நாங்கள் கொடுக்க போகிறோம். எங்களுக்கு ஆண்டவர் இந்த வாரம் எங்களுக்கு கொடுத்த அந்த பரிபூர்ணத்தில் நாங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க போகிறோம். உற்சாகமாக கை தட்டிட்டு கொடுத்தாங்களாம் காணிக்கை. கர்த்தருக்கு சோதரம் சொல்கிறாரு, நாங்கள் இப்படி சந்தோஷப்படுகிறோம். உங்களை வாழ்க்கையில் தேவனுக்கு முதன்மையை நீங்கள் எப்போதும் ஆண்டவருக்கு வைக்கணும். இங்கே பாருங்க, இங்கே இன்னொரு வசனங்கள் பாருங்க. 126ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, என்ன பேசுறாருங்க? அதாவது இங்கே ஒரு காரியம் சொல்றாரு. 3வது வசனம், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் என்ன செய்யணுமா? ஒரு வாரம் உங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் ஆண்டவர் பலத்தை கொடுத்துருக்காருன்னா, நீ ஆராதனைக்கு வரும்போது லேட்டாக வரலாமாங்க, சீக்கிரமாக வந்து நல்ல பாட்டை பாடி கையை தட்டி மற்றவங்க பாடுறதோடு சேர்ந்து உன் குரல் அதிகமாக இருந்து நல்ல மகிழ்ச்சியோடு செய்தால். ஏன் தெரியுமா? கர்த்தர் இந்த வாரம் முழுது என்னை போக்கில் வரதெல்லாம் பாதுகாத்தார். அல்லேலூயா. அதுதாங்க சொல்கிறாருங்க, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் என்ன செய்யணும்? மகிழ்ந்து. நீங்கள் செய்தித்தாள் எடுத்து பாருங்கள், பேப்பரில் எடுத்து பாருங்கள். இந்த பிள்ளைக்கு இந்த வியாதியில் செத்து போயிட்டார், இந்த பிள்ளை மறித்து போயிட்டார், இந்த கும்பமேளாவுக்கு போனால் 30 பேர் செத்து போயிட்டான், சேத்துல மாட்டிக்கிட்டான், அதில் மாட்டிக்கிட்டான். ஆனால் நம்ம எல்லாம் ஆண்டவர் பாதுகாத்தாரு. இதே சங்கீதக்காரர் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு பாருங்க. அதாவது என்ன பேசுகிறாரு? 128ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்கிறாரு, தேவரீர் சீயோன் வந்து என்ன செய்கிறீங்க? ஆசீர்வதிப்பேன். 130வது சங்கீதத்தில் 6வது வசனம், எப்போது பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு நான் என்ன செய்கிறேன்? காத்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? எப்போ நான் ஜெபிக்கணுமே, என் ஆத்துமா அவருக்காய் காத்திருக்கிறது. எப்படி இருக்குது? ஞாயிற்றுக்கிழமை எப்படி நம்ம தூங்கலாம்? 6 மணி வரைக்கும் எப்படி தூக்கம் வரும்? நமக்கு வருமா? அப்போ ஆண்டவர் எப்படி நமக்கு ஜெயம் தருவார்? அவர் சொன்னாருங்க 3 காரியம். நான் மறுபடியும் திரும்ப அதில், ஏன்னா பெரிய பிரசங்கம் டைரியில் பெருசாக எழுதி வச்சுக்கிறேன், அதெல்லாம் பேசலை. 3 காரியம். அவரே நமக்கு யாராக இருக்கிறார்? ரட்சகராய். அவரே நமக்கு யாராக இருக்கிறாருங்க? ரட்சகராய். அவர் நாமமே நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்குதுங்க? மேன்மை உள்ளதாய். 3வது சொல்கிறார், அவருடைய நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர் அவர் தவிர வேறு யாராலையும் முடியாதுங்க. பிரியமானவர்களே, நான் முடிச்சிடுறேன். நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், நீங்கள் எப்பெல்லாம் சாக்கு போக சொல்கிறீங்களோ அப்போல்லாம் ஆசீர்வாதம் வராது. எப்பெல்லாம் சும்மா ஒன்றுத்துக்கு உதவாத்துக்கெல்லாம் பொய் பேசுகிறீங்களோ அப்போல்லாம் ஆசீர்வாதம் வராது. எப்பவும் பொய் பேசக்கூடாது, எப்போ சாக்கு போக சொல்லக்கூடாது. தேவனை ஆராதிக்கிறதுக்கு நேரத்தையும் காலத்தையும் ஆண்டவர் நிறைய வச்சுக்கிறாருன்னா அவர் சொல்கிறார்,
குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். நீ ஆயத்தமாக இருக்கணும். பொழுது எப்போ வெடியும் ஜெபிக்கணும். பொழுது எப்போ வெடியும் ஞாயிற்றுக்கிழமை போகணும். இப்பொழுது எப்படியும் இந்த வாரம் என்னால் முடிஞ்ச ஒரு காணிக்கை அந்த பண்டகை சாலை கொடுக்கணும். பொழுது எப்படியும் இன்றைக்கி நான் ஆலயத்துக்கு போகணும். இன்றைக்கி என்ன பாட்டு பாடுவோம், இன்றைக்கி என்ன ஆராதிப்போம், இன்றைக்கி என்ன புது ஆள் வரும், இன்றைக்கி என்ன சாட்சி சொல்லுவோம், இன்றைக்கி என்ன பிரசங்கம் பண்ணுவோம், இன்றைக்கி என்ன அறிவு கொடுப்பாங்க. வாஞ்ச நான் 30 சொன்ன 18 கிலோமீட்டர் ஏது போனேன்னு இன்றைக்கி போய் கேட்பேன், மாஸ்டர் போன வாரம் நான் வரல, என்ன புதுசாக வந்தாங்களா, என்ன சாட்சி சொன்னாங்க, என்ன பாட்டு பாடினாங்க, பாட்டுகள் போய்க்க என்னப்பா பாட்டு பாடினீங்க போனோம், எனக்கு அந்த பாட்டு கற்றுக்கிறதுக்கு வாஞ்ச நான் வராது போயிட்டேன் போன வாரம், இந்த வாரம் பாடுவீங்களா. நல்லா கவனிங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பது ஆண்டவர் அதில் தான் காட்டுறாரு. அந்த வாஞ்ச அதான் இங்கே சொல்கிறாரு, பொழுது எப்போ வெடியும், பொழுது எப்போ வெடியும். ஆனால் நீ சொல்கிற அந்த பொழுது வெடிந்த பாஸ்ட் வைவார், கோயிலுன்னுவார், வரலன்னா சண்டை போடுவார், எதனா பேச்சுவார், எப்போ தான் எதுக்கு தான் அப்படின்னா எப்படி ஒன்று ஆசீர்வதிப்பார். அந்த வாஞ்சையும் தாகம். அதனால தான் சொல்கிறார், ஜாமக்காரர் பார்க்கல அதிகமாக என் ஆத்துமா என்னவா இருக்குதுங்க, காத்திருக்கிற ஜெயத்தை அவர் கொடுப்பார். ஆனால் நீ அப்படி இருந்தியன்னா, ஆயத்தமாக இருந்தேன்னா ஜெயம் உன்னதாகத்தான் இருக்கும். உன்னை தவிர வேற ஒருத்தனுக்கு அந்த ஜெயம் போகாது, வெற்றி உன்னதாகவே இருக்கும். நீ நினைக்கிறத ஆண்டவர் செய்வார். சங்கீதம் 1 தானே சொல்கிறாரு, 3வது வசனம் கடைசி பகுதி என்ன சொல்கிறாருங்க, அவன் செய்வதெல்லாம் இருக்குதா. என்ன சொன்னார் அவர்? 1வது வசனம் வாசிங்க. என்ன எப்படி வாய்க்குதான், வாசி முடிச்சிடலாம், வாசிங்க. 1வது வசனம் என்ன சொல்கிறாரு, துன்மாருடைய ஆலோசனை நடவாத, பாயுடைய வழியில் ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் செய்யாத, பரியாசக்காரன் உட்கார ஒரு இடம் இருக்குல்ல, அந்த முக்கில் இருக்கும், அந்த மதில் இருக்கும், அந்த இதில் குட்டி சவுத்தாண்டு இருப்பான், அந்த மூணில் இருப்பாங்க இருப்பான். என்ன சொல்கிறாருங்க, இல்லை பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும், அதுக்காக சோறு வேணாம், வேலை வேணாம், வியாபாரம் வேணாம், குடும்பம் வேணாம், சாப்பாடு வேணாம், அது வேணாம், அதெல்லாம் இல்லை. கர்த்தருடைய வேதத்தை பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் எப்படியா இருக்கணுமா. வேதம் இப்படி சொல்லுது, இது ஏன் அப்படி நடக்குது, இந்த பூமி அதிர்ச்சி எப்படி வந்துச்சு, எங்களுடைய வேதம் இப்படி சொல்லுது, இந்த கஷ்டம் எதுக்கு வந்துச்சு, எங்கள் வேதம் சொல்லுது, இந்த மழை வெள்ளம் ஏன் வந்துச்சு, எங்கள் வேதத்தில் இப்படி சொல்லு. இதான் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் என்னவா இருக்கணுமாங்க, தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 3வது வசனம் என்ன சொல்கிறாரு, அவர் சொல்கிறார், நான் எப்படி நடப்பேன் இப்போ இந்த காரியத்தெல்லாம் விளக்குனேன்னா உன்னையும் உடைய குடும்பத்தை என்ன பண்ணுறாரு, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரமாய் நீங்கள் இருப்பீங்க. அல்லேலூயா. அடுத்த காரியம் என்ன சொல்கிறாரு, தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற மரமாய். தன் காலத்தில்னா என்ன, ஒரு ஒரு பிள்ளை கல்யாணம் ஆன ஒரு காலம், படிக்கிறது ஒரு காலம், வேலை செய்கிறது ஒரு காலம், குடும்பம் நடத்துறது ஒரு காலம், வயசான ஒரு காலம். மனுஷனுக்கு 4 காலம் வச்சுக்கிறார் ஆண்டவர். இளமை காலம், குழந்தை பருவம்னு ஒன்று இருக்குது, கல்யாண காலம், வாலிப காலம்னு ஒன்று இருக்குது, கல்யாண காலம் ஒன்று வச்சுக்கிறேன். ஒன்றுத்துக்கு 20 வருஷம் 30 வருஷம் அவ்வளோதான் வாய்ப்பு. ஒருவேளை சிறிய வயதுன்னா 20 வருஷம் அப்பா அம்மாவோட கூட வாழ்கிற வாழ்க்கை. அதுக்கு மேலே அந்த பிள்ளை அப்பா அம்மாவோடு இருக்கா. அது கல்யாணம் ஆனால் அது மனைவியோடு இருக்கணும், அது ஒரு 20 வருஷம் பிள்ளைகளை பெற்றுட்டு மனைவியோடு வாழ்கிற ஒரு 20 வருஷம். அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் அதாவது பண்ணி பிள்ளைகள்லாம் பெற்று அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி அந்த பிள்ளைகள் கல்யாணம் பண்ணுற வரைக்கும், அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகள் போனால் கல்யாணம் பண்ணால் அந்த பேர பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு ஒரு 20 வருஷம் 10 வருஷம் போகும். அதுக்கப்புறம் முதுமை என்பது கர்த்தருக்கு மாத்திரமே வாழுகிற வாழ்க்கை. நல்ல யோசிச்சு பாருங்க. இப்போ அவர் சொல்கிறாரு, தன் காலத்தில் தன் கனியை என்ன செய்தாங்க, தந்து. இப்போ கல்யாணம் பண்ணால் ஒரு பிள்ளை பிறக்கணும், அது ஒரு காலம். வாலிபத்தில் ஒரு காலம், படிக்கிறது ஒரு காலம், தூங்குறது ஒரு காலம், வேலை செய்கிறது ஒரு காலம். இதெல்லாம் தன் காலத்தில் தன் கனியை தந்து. அடுத்த காரியம் தான் முக்கியம். என்ன சொல்கிறாருங்க, இலையுதிராதிருக்கிற மரத்தை போல. அப்படின்னா உன் வீட்டில் அடிக்கடிக்கு மரணம், இந்த பாதியில் நடக்கிற மரணம், இந்த அதாவது ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் மறிக்கிற மரணம், இவன் அண்ணன் என்ன வியாதியில் செத்தானோ அதே மாதிரி தம்பி சாகிற மரணம், அக்கா எப்படி தூக்கு மாட்டு செல்லாம் அதே மாதிரி இப்படி தூக்கு மாட்டு சாகிற மரணம், இவன் எப்படி பஞ்சத்தில் போய் ஊராக தெரியாது போயிட்டான் அது மாதிரியான மரணம். அப்படியெல்லாம் இல்லாமல் ஆண்டவர் சொல்கிறாரு, இலையுதிராதிருக்கிற, அதாவது ஒரு மனுஷன் பிறந்தான்னா அவனுடைய முதிர் வயது 70 80 வயசு வரையில் அவன் வாழ்ந்து சுகித்திருக்கிற ஆசீர்வாதமான வாழ்க்கை. அல்லேலூயா. இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். இப்போ அவனுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், அவன் செய்வதெல்லாம் நீ என்ன செய்ய நினைக்கிறியோ, கர்த்தருக்காக இதை செய்ய நினைக்கிற, அது கண்டிப்பாக வாய்க்கும். நான் இதை செய்யணும்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக வாய்க்கும். நான் இதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக வாய்க்கும். நான் இப்படி வாழணும்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக வாய்க்கும். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், ஜெயமோ கர்த்தராலே வரும். ஆனால் நீ ஆயத்தமாக இருக்கணும். நீ பைபிளே வாசிக்கல, பைபிள் வாசனமே தெரியல, உனக்கும் தெரியல, உன் பிள்ளைக்கும் தெரியல, எப்படி ஆசீர்வாதம் வரும், எங்கேருந்து வந்தது தெரியும்? நீ பைபிளை வாசிக்க எப்போ போனியே பார்த்துருக்கிற, 24 மணி நேரம் எதே தான் இருக்குது எல்லாமே.
இப்பெல்லாம் கண்ணாடி கூட கிடையாது. இப்படியெல்லாம் ஒரு காலத்தில் தூங்கி இருந்து பெண் பிள்ளைகள்லாம் போய் கண்ணாடி முன்னாடி பார்த்து மூஞ்செல்லாம் பார்த்து இந்த பக்கம் ஒரு கொட்டா இந்த பக்கம் ஒரு நீண்டிட்டா தொடச்சிக்கின்னு அப்போ தான் வெளியே. இப்போல்லாம் அதெல்லாம் மாறிடுச்சு. தூங்கி இருந்து தலைக்காணி கிழந்து அப்படி எடுத்து பார்த்துக்கிறோம் இல்லை, அப்படி தானேங்க? அப்படியே பார்த்துக்கிறோம். நல்லதாங்க. மறுபடியும் போத்திக்கிறோம், மாற்றுவோம். போன் இருக்கட்டும், நல்ல காரியம், தப்பே கிடையாது, நான் கூட தான் வச்சுக்கிறேன். ஆனால் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும்போது சொல்கிறார், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ செய்தா வாய்க்கும், பிள்ளை செய்தா வாய்க்கும்னா 3 காரியம்தான். அவரே ரட்சகர், அதை அறிஞ்சிக்க. அடுத்தது அவருடைய நாமமே மேன்மை உள்ளது. அடுத்தது அவரே நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர். அதனால தான் சொன்னார், குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ. கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை ஆசீர்வாதமாய் மாற்றும். ஒருவேளை இதில் பெரிய பிரசங்கத்தை இரவெல்லாம் நான் உட்கார்ந்து எடுத்திருந்தாலும் ஆவியானவர் இங்கே உணர்த்தின அந்த வார்த்தையை நான் பேசியிருக்கிறேன். ஆண்டவரே, நீர் மாத்திரமே ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன்.